Recording in progress. जय गुरुदेव सर. जय गुरुदेव सर. वाइस கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆடியபிள் ஆனா ஆடியபிள் தான், பட் லோவா இருக்கு சார். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஒரு கிட்ட வச்சுக்கோங்க நாலு வாரம் கழிச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். அது இது கிட்ட வச்சுக்கோங்க சார். வாய்ஸ் ஸ்பீக்கர். I am so happy that we are back once again with the flow of knowledge. Okay, Varu? ஓகே சார். ஆனா கம்மியா இருக்கு, பரவாயில்ல. ஐ டோன்ட் நோ மத்த வாழ்க்கல அப்படி கேக்குறதா? Okay. சரி. Thank you. So, இப்போ 4 வாரம் கழிச்சு பார்த்துருச்சே நமக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வருது. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த எமோஷன்ஸ், இட் இஸ் பிகாஸ் யூ ஆர் கனெக்டட் பை த பிரான். உணர்வுகள் அதிகமாகிருச்சு, உணர்வுகள் தவிக்கும். ஆனா இப்ப அப்படி இல்லை. ஒரு சலனமற்ற நதி இப்போ பிரிந்த 2 நண்பர்கள் சேர்ந்தது. இதுதான் அந்த காலத்துல முனிவர்கள் எல்லாம் பண்ணாங்க. முனிவர்கள் அந்த காலத்துல காட்டுல தான் இருப்பாங்க, ஆசிரமத்துல. அவங்க நடந்து அப்படி ஒரு போறச்சு சந்திச்சுட்டாங்க. நீங்க சொல்லிட்டுதாங்க. ஏன்னா அவங்க பிராணசக்தி ஒன்று கலந்து இருக்கிறாங்க. பிரிவு என்பது எதான் நம்ம ஞாபகம் இருக்கணும். பிரிவு என்பது சரி. இப்ப நம்ம ஞாபகம், இப்ப நம்ம எக்ஸாம் எழுத போறோம். எல்லாம் ரெவிஷன் பண்ணிருக்கோம், ரெடியா இருக்கு. ஆனா எக்ஸாம்க்கு முன்னதான் ஏதோ தனித்து இன்னும் படிக்காத மாதிரி ஒரு இல்லையா, படிக்கிறதெல்லாம் மறந்துட்ட மாதிரி ஒரு தவிப்பு இருந்துட்டே இருக்கு. அது எப்படி கனவா வெளிப்படும்? நாம எக்ஸாம் ஹாலுக்கு போவோம், ஆனா ஹால் டிக்கெட்டை மறந்து வச்சுட்டு போயிடுவோம். இல்லாட்டி பஸ் பிடிக்க போவோம், போக போக பஸ் போயிடும். ஆக ஒரு தவிப்பு இருக்கு. அது போல இறைவனையை நாடி நாம் போகும் பொழுது நமக்கும் தெரியாத ஒரு அதுதான் வள்ளலார் தன்னுடைய திருவருட்பாவுல இறைவா உன்னையே நினைச்சுக்கிட்டு ஒன்று அடையணும்ன்றுதான் நாம இவ்வளவு செயல்பட்டிருக்கோம். இருந்தாலும் என்ன செய்யறது, என்ன செஞ்சா உன்னை அடைய முடியுன்றது எனக்கு இது நாள் வரைக்கும் தெரியல. நானும் படாத பாடுபட்டு என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்க்கிறேன். எனக்கு கூட ஒரு திருப்திங்கிறது வரல. என்னுடைய அருள் எனக்கு போது நான் கிடைச்சது வேணா என்னதான் செய்ய. இதுதான் தமிழில் கை அறுநிலை. ஒரு லெவல்ல இதுக்கு மேல என்ன பண்றது தெரியாது. இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர் பார்த்துருக்கேன், ரொம்பவே வயசானவங்க, இந்த போற கேஸ் பண்ண முடியாதுங்கிறப்ப நம்ம சொந்தக்காரங்களா என்னங்க டாக்டர் பாருங்க, இருக்கிறக்காரங்க அப்பா சார் எங்களால முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு மேல கடவுள் விட்ட வழி, நாங்களும் மனுஷங்க தான் கொஞ்சம் இயல். அது ஏனென்றால் எது எப்படி எனக்கு தெரியாது. அந்த ஒரு நிலைதான் இங்க திருவருட்பால் கையறிவு இறைவன். இதற்குமே நான் என்னத்தான் செய்யறது? யோகா பண்ணியாச்சு, பக்தி பண்ணியாச்சு, ஞானம் பேசியாச்சு, நற்கர்மங்கள் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரு நிலையில தான் ராமலிங்கம் வளர்ந்தார் தன்னுடைய கையறிவு முறையீடு ஒரு விண்ணப்பம். அது என்ன இன்னைக்கு அதுதான் இது 9வது பகுதியில் 6ஆம் திருமுறை முறையீடு பண்றவர். மருந்தறியே மணி அறியே மந்திரம் ஒன்று அறியே மதி அறியே விதி அறியே வாழ்க்கை நிலை அறியே திருந்தறியே திருவருளின் செயலறியே அறந்தான் செய்தறியே மனமடங்கும் சிறந்த சிறத்தில் ஓர் இடத்தே இருந்தறியே அறிந்தோரை ஏற்றிடவும் அறியே எந்தை பிறான் மணிமன்றம் எய்த அறிவேனோ இருந்த திசை செலவறியே
எங்கன நான் புகுவேன், எங்கன நான் புகுவேன், யார் குறைப்பேன், என்ன செய்வேன், ஏதும் அறிந்தேன். யார் குறைப்பேன், என் குறையை யார்கிட்ட போய் சொல்றது? என்னுடைய தவிப்பை யார் புரிஞ்சுப்பாங்க? இந்த வாழ்க்கை பொருளாதாரம் தேவைன்னா சொல்லலாம், எனக்கு 1000 ரூபாய் கொடு, 10,000 ரூபாய் கொடு. ஆனா எனக்குள் இறைவனை அடைய வேண்டும் தவிப்பை எப்படி வார்த்தைகளால் மற்றவர்களுக்கு சொல்லும்? தாங்க முடியாத ஒரு பாடம். இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒரு நிலையில இருக்கு. அதுவும் கிரியா பண்ணிட்டு வாழ்க்கையின் லட்சியம் இதுதான் நல்லா தெரிஞ்சு. மனித பிறவியின் ஒரே லட்சியம் நமக்குள் நாம் இந்த உடல் அல்ல முஸ்லிம் ஆனந்தத்தார் அன்பும் சிவமும் என்பது அங்கே சிவமாவது தான். அந்த அன்பு தூய அன்பு, கலப்படமற்ற அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அன்பு, அந்த அன்பினுடைய 100% நான் இருக்கிறேங்க அப்படின்னு பார்த்துட்டு இறைமுதல் சேர்ந்தது ஒன்றுதான். இதுதான் திருவள்ளுவர் தன் திருக்குறளில் அறத்துப்பாலில் சொல்கிறார், நீத்தார் பெருமை, நீத்தார் பெருமை. அதுக்கு பாயிரையர்ல 4 அதிகாரத்துக்கு நீத்தார் பெருமை. அந்த நீத்தார் பெருமை சொல்ற, எல்லாவற்றையும் விட்டு நான் யார் என்ற கேள்விக்கு சொன்னேன். இந்த உடம்பு இருமை நிலைகள் இருக்கும் வரை தவிப்புகள், துன்பங்கள், தவிப்புகள், துயரங்கள் தவிர்க்க முடியாத, தவிர்க்க முடியாது. இருமைன்னு வந்துச்சியே எதிர்பார்ப்பு என்பதை தவிர்க்க முடியும். நீங்க ஒண்ணு நினைப்பீங்க, உங்க மனைவி ஒண்ணு நினைப்பாங்க, தப்பு கிடையாது. ஆனா அங்க உங்களுடைய நிம்மதி எழுந்தது. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி வயசு நினைப்ப நினைக்கிறது, இல்லாட்டி உங்க அப்பா நினைக்க நினைப்பது. அவர் வேற மாதிரி நினைச்சு உங்களுக்கு நல்லது சொல்றதா சொல்லுவாரு. அது ஏற்படைத்தான் இருக்காது. ஆக இருமை நிலைகள் நமக்கு. அதனால்தான் நீத்தார் பெருமை. அதுக்கு என்ன பண்ணணும்? இல்லறவியல் பண்ணணும். இல்லறவியல்ல 20 அதிகாரங்கள் இருக்கிறார். 20 அதிகாரங்கள் எப்படி அறவழிகள் பொருளீட்டி அன்பு வழிகள் அனைவரையும் அணைத்துக் கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும். அதுதான் திருவள்ளுவர் அரசு கொள்கை. ரொம்ப அழகு. துறவரவியலுக்கு 13 அதிகாரம் இருக்கிறார். அதன் பேர் ஊதியல் இருக்கிற மொத்தம் 38 அதிகாரம். இது பட்டினாலேயே அது போல வள்ளலார் கடவுளை என்ன பண்றது, என்ன பண்ண நான் பண்ண பிரயோஜனமே இல்லையா? என்ன பார்க்கலாம். மருந்தறியே, மருந்தறிவு இறைவனை நோக்கி செல்ல நமக்கு சாயக்கல் சுவாமி இந்த உடலை திடமாக வைத்துக் கொண்டு. ஏன்ன உடம்பானதையும் திடம்பட மெய்ஞானம் சேரவம்பா வடுக்கிஞானம் சேரவும் வேண்டும். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். திருமணம் உடம்புதான் விஷயம். உடம்பு ஒரு கோவில். இந்த திடமா வச்சுக்கணும். இந்த திடமா வச்சுக்கிட்டா உடம்பு கண்டுபடம் பாடாம எப்போ நீங்க 96 நிமிஷம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. முன நாடு தண்ணிலே நோய் கழிவு ஜோதிகை 4 நாடி உங்களுடைய நாடுகை இருந்தது. பாடலும் நாகலாம் பார்க்கிறோம். சொல்ற ஒரு நாழிகைக்கு 26 நிமிஷம், 4 நாழிகைக்கு 96 நிமிஷம், 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் ஆடாம அசையாம உங்களால கண்டுபிடிச்ச நேர விஷயம் சுதர்ஷத்துல நாம உருப்படணும்னா நம்ம தான் யாரும் ஹெல்ப் பண்ண முடியும். தனியா வந்தோம், தனியா தான் போவோம். நீங்க போற வழிக்கு நான் வழி தேடி அதுக்கு இந்த உடம்பு திடமா அதுக்கான பயிற்சிகளை மேற்கொள்ளும். சொல்ற மாதிரி சாதனை 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆடாம அப்படியாம மூச்சை மட்டும் கவனித்து அப்படி இருக்கிறத அந்த மருந்தறியே. அதற்காக நான் இந்த உடம்பை எப்படி போஷிக்க வேண்டும், எப்படியெல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற வழி எனக்கு தெரியாது இறைவா. எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு இருக்கேன். மணி அறியே. மணி என்றால் ரசமணி. ரசமணின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரசமணிங்கிறத பார்த்திருக்கேன். நண்பர் ஒருத்தர் ரொம்ப அழகா செய்வார். அந்த ரசமணியை கையில வச்சுக்கிட்டா நீங்க நினைச்சதுதான் நடக்கும். விளையாட்டே கிடையாது. ஊர்ல ஒருத்தர் இருப்பார், போஸ்ட் மாஸ்டர்.
அவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு அவர் ரொம்ப தங்கமான மனுஷன். அவருடைய நித்திய கர்மாவாக என்னங்க, அவர் கர்விக்கிறது கூட சரி. எனக்கும் அவருக்கு 25 வயசு வித்தியாசம். நான் சின்ன பையனா இருந்துட்டு அவர் ஒரு மாதிரி ஹீரோ மாதிரி பார்ப்பேன். வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஜோல்னா போய் தோல்ல போட்டுப்பாரு. அந்த ஜோல்னா பை நிறைய சின்ன 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 பொட்டலம் இருக்கு. என்ன இந்த பொட்டு வறுத்த கடலையே நல்லா மாவு பண்ணி அதுல சர்க்கரையை கொண்டுருவாங்க. பொட்டலம் கட்டி வச்சு ஏரி கரையில ரோட்ல புதர்கிட்டலாம் போவார். போயிட்டு வந்து இறைப்பார். எனக்கு இது வித்தியாசமா இருக்கு. அவரை கேட்போம், என்னங்க பாக்குறீங்க சாரகப்பா தம்பி, நம்ம எவ்வளவு மற்ற உயிர்களுக்கு செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறைவன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வான். புரியுங்களா? சரிங்களா? ஆமா, நீயும் பிற்காலத்தில் முடிஞ்சதெல்லாம் நல்லது. ஆனா இறைவன் தன்மை உண்மை 100% பிற உயிர்கள் எண்ணொரு யாவும் இறைவருவான் வெளிவனை வெளிப்பட இறைவன் எல்லாத்திலும் மற்றவங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிக்கிட்டே போறோமோ கடவுளை தேடி நீ போகணும். என்ன கடவுள் கொண்டே அப்படி சொல்லுவார். அதுதான் மணி அறிவியல். அந்த போஸ்ட் மாஸ்டர் ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல அப்ப நான் ஸ்டேட் பேங்க் 30 வருஷம் கழிச்சு நான் பிறந்த ஒரு பெரிய பெருமை எனக்கு ஒரு கௌரவம். அது 27 அங்கே போனப்ப இவரை தேடிட்டு போனேன். அப்ப எனக்கு வயசு 42. அவருக்கு ஏறக்கூடிய 70-75 கண்டுபிடிச்சிட்டான். அப்போ ஒரு சின்ன ஒரு சுடிச்சை நித்திய கர்மம் அதே தான் பண்ணி அவரை பார்த்து நிறைய பேர் நிற்பாங்க. குண்டியல் வச்சிருப்பார். அவர்கிட்ட ரசமணி வாங்கிட்டு போவார். அதாவது தனக்கு வேண்டியதை கிடைக்கணும்னா ரசமணி என்று நான் பார்த்துருக்கேன். பாதரசத்துல பண்ணுவாங்க. அது அதற்கு நம்ம சேர்ப்பாங்க. அப்போ என்ன 50 தானே பேசிக்கிட்டு இந்த பாதம் கட்டி சின்ன பையனாக எவ்வளவு பெரிய ஆளாகி செய்யறாரு. சொன்னாரு, எல்லாத்தையும் தர்றேன் 1000 2000. இந்த பணத்தெல்லாம் நான் எங்க பார்த்தேன் தெரியுமா உனக்கு? நீங்க சொல்லவே வேண்டாம். இன்னும் நிறைய நீங்க எல்லாருக்கும் பண்ணுவீங்க, தான தர்மம் பண்ணுவீங்க. இவளை பத்தி எனக்கு சின்ன பிள்ளை தெரியும். யார் யாருக்கோ பண்ணி தர ரசம் உனக்கு பண்ணி தர ஆசையா இருக்கு, நீ வச்சுக்கோ. என்ன நான் சொன்னேன், இருக்கிற உடம்பே பாரம் நினைக்கிறேன். எனக்குள்ள இருக்கு என்ன இருக்கு, என்னை தோன்றி ஞானம் கண்டு இதுதான் இருக்கு. அப்போ என்ன தேடி நான் இருக்கேன். என்னை ஏன் எப்படி நீங்க டிஸ்ட்ராக்ட் பண்றீங்க? வேண்டாம், உங்க அன்பு ஒன்று போதும். இந்த ரத்தம் நீங்க நீட்டே வச்சுக்கணும். அப்ப தங்கிங்க தங்கி என்ன போல பாட்டுக்கு ஒண்ணு. நீ என்னதான் ரசமணி தலைகீழ நின்று பல்ட்டி அடிச்சு என்ன பண்ணாது. ஆசைக்கோர் அளவில்லை என்ற அகிலம் எல்லாம் சக்தி ஆளினும் கடன் மீதிலே ஆணை தலைமையிலே அழகிய செல்வி நேசித்து ரசவாத வித்தை செய்வார். வெகு நாள் இருந்துமை வெளியாகவே காய கல்பம் செய்தி நெஞ்சு பொண்ணா பட்டினத்தை சொல்ற நெஞ்சு பொண்ணா. நீ ரசமணியை வச்சுக்கிட்டா கூட அப்பவும் ஏதோ தேவைன்னு குருஜி ரொம்ப அழகா சொல்வார். ஒரு பக்தர் ஒரு டிவோட்டி ஒருத்தர் குருஜி எனக்கு ஒரு பெரிய கார் வேணும், ரொம்ப ஆசையா இருக்குது. குருஜி சொன்னா ஒரு மீட்டிங்ல சத்தங்க சொன்னார். குருஜி அப்படியா, உனக்கு கார் ஆசையா? சரிப்போ உனக்கு கார் கிடைக்கும். அடுத்த மாசம் பெரிய கார் ஒரு பணம் ஒரு வாங்கிட்டேன். அப்புறம் 2 மாசம் கழிச்சு மறுபடியும் குருஜி கிட்ட வர்றாரு. குருஜி கார் வாங்கிட்டேன், கார் நிற்கிறதுக்கு இடம் இல்லை, நான் போற ரோடு சின்னதா இருக்குது, அதுக்கு என்ன பண்றது? அது போல சொந்த செலவுல தூக்கி வச்சுக்கிறதுதான் மந்திரம் தந்திரம் பரிகாரம் ரசமணி தான். இது சும்மா இருக்கிறது பெட்டர். ஒரு சத்குருங்களை வழி நடத்திட்டு போறதுக்கு அந்த ஸ்ரத்தா அப்போ திடமா இருக்கு. சம் வாட்ஸ் லைக் I may give you the experience of falling, but I will know. திடமா நம்புறேன். அதுதான் சொல்ற மணி அறியே மந்திரம் கொன்றறியே. மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்த கடவுளை என்னை காட்சி எடுப்ப சொல்றாங்களே, எனக்கு யாரும் மந்திரோபதேசம் பண்ணல, நான் என்ன பண்றது? மதி அறியே, எனக்கு அறிவாக இருக்க அறிவும் கிடையாது, யார் என்ன சொல்றான்னு தெரிஞ்சுக்க புத்தியும் கிடையாது.
விதி அறியே, விதி அறிவு, இந்த வழியில போனாதான் இறைவனை அடைய முடியும் என்று பெரியோர்கள் வியக்க பையன் பெரியோர்கள் கொடுத்த நியதியையும் நான் அறியும். வாழ்க்கை நிலையில் எதுக்கு இந்த வாழ்க்கைன்னு எனக்கே தெரியல. எங்கேயோ பிறந்தேன், என்னவோ பண்ணிட்டு இருக்கேன், கந்தக்கோட்டம் போன முருகப்பெருமான பாடுறேன், எனக்கு என்ன தேவைன்னு எனக்கே தெரியல. நான் என்னங்க பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியவும் இல்லை. எதுக்காக இந்த வாழ்க்கை நிலை இருக்குது? திருந்தறியே, என்னை எப்படி திருத்திக்கிட்டா நான் இறைவன் வழி சேர முடியும், அதுவும் எனக்கு தெரியல. திருவருளியும் செய்தறிவு, என்ன சும்மாவாக முக்கிய பூனை எளிய பிடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு அறிவு வேட்சியை கொடுத்துட்டேன். இறைவனை தேடி போன ஒரு வேட்சியை கொடுத்துருச்சு. ஆனா அதுக்கு வழி காட்ட மாட்டேங்குது. நானும் முட்டி மோதிட்டு இருக்கேன். திருவருளின் செகண்டறிவேன், என்னை எழுச்சிட்டு என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறது. இதெல்லாம் புலம்புற வெள்ளக்கோட்டத்துல முருகப்பெருமான் புலம்புற என்னையா பண்றேன்னு ஒண்ணு. இதுக்கு மேல என்னதான் பண்ண முடியும் சொல்லு. திருவருளின் செகண்டறிவேன், நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, என்ன பண்ணணும், அதுவும் சரி. அறந்தான் செய்தறிவே, தர்மம் செய்ய எனக்கு வழி இல்லை, அது தோண மாட்டேங்குது. கல்லெஞ்சனா இருக்கணும், எல்லாமே எனக்கு இந்த கல்லெஞ்சானா இருக்கணும், அது தெரியலையே. அறந்தான் செய்தறியே, மனம் அடங்கும் இடத்தினில் ஒரு இடத்தே இருந்தறிவே. கைய கால வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் மனுஷன் சங்கடப்படுத்து. நேரா உட்காந்துட்டு கவா சத்தம் கேட்ட சத்தத்தை பற்றி திரும்பி பார்க்கு. கண்ணுகள் ஏதோ போனா யாரா போனா அவங்கள பார்க்க தோணுது. ஏதாவது ஒரு வாசனையா பொருள் எடுத்துட்டு போனா அந்த வாசனையை முகர தோணுது. மனம் அடங்கும் திறத்தினில் ஒரு இடத்தே இருந்தறிவோம், அறிந்தோரை ஏற்றிடவும் அறியை. சரி, பெரியவங்க இருக்காங்க, அவங்க சொல்ற பேச்சாவது கேட்கணும்னா நீங்க சொன்ன நான் என்ன கேட்கறது, எனக்கு எல்லாம் தெரியும். அந்த தீவிரி எனக்குள்ள இருக்கு. அந்த தீவிரி எப்படி அடக்கிறது? அகப்பாவத்தை பேசுறீங்க முருகா, எனக்கு ஒண்ணுமே தெரியும். எந்தை பிரான் மணிமன்றம் எய்த அறிவேன் நான் தாண்டி எப்பதான் அவங்க மணிமன்றம் என்னுடைய இதயத்தில் பேசு. அந்த இதயத்தில் இருக்கிறது எல்லாருமே சொல்றாங்க. அந்த எந்தை பிரான் மணிமன் என் இதயத்தில் இருக்கக்கூடிய இறைவா, உன்னை எப்படி நான் அடைவது என்ற சிறத்தை நான் அறிய வேண்டும். இருந்த திசை செலவரையே, இருந்த திசை சொல்ல எந்த திசையில வாழ்க்கை சொல்லிச்சு எனக்கு தெரிஞ்சதான சொல்ல, எனக்கு அதுவுமே தெரியல. ஒரு நாள் எப்படி இருக்கு, நான் அப்படி இருக்கு, எனக்கு ஒன்றும் புரியல. எங்கன நான் சொல்றது, எப்படித்தான் நான் சொல்றது, யார் குறைப்பேன் என் தவிப்ப, எங்க போய் மூட்டி மோதிக்கிறது, என் தவிப்பை யார் தான் உணர்வாங்க, என் செய்வேன் ஏதும் தெரிவித்து தங்கல்ல சதி கொட்ட கொட்ட முருகப்பெருமானை பார்த்துட்டு அப்படின்னு இறைவன். இது ஒரு அப்படி என்ன செய்ய ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப அழகா இதை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு ஆன்மீக பாதைகளுக்கும் நானும் நினைச்சு இதுக்கு மாதிரி என்னடா பண்றது, எல்லாருக்கும் நல்லது பண்றேன், எல்லாருக்கும் அன்பு காட்டிட்டு இருக்கேன், எல்லாரும் நம்மளுக்கு பக்தி இதுக்கு மேல நான் பக்தி உபசத்து பண்ணிட்டு இருக்கேன், ஜபதபம் நான் பண்ணிட்டு இருக்கேன், உதர்ஷ்ட கதையா பண்ணிட்டு இருக்கேன். இறைவா, எனக்கு பரிபூர்ண ஆனந்தங்களையும் உங்களுக்கு இருக்கின்றே, அது இந்த நாள் வரைக்கும் மறுகிறேனே, இதுக்கு நான் என்ன செய்ய நினைக்கிறேன் தெரியவே. யார் குறைப்பேன் என் செய்வேன் ஏதோ அறிவித்தேன். கையில் பாடிய அற்புதமான மருந்தறிவே, இந்த உடம்பு எப்படி திடமா வச்சிருந்தேன். மணி அறிவே, இப்படி நவரத்தினங்கள்லாம் வச்சுக்கிட்டு என்னென்னவோ சொல்றாங்க. மந்திரம் ஒன்றறிவே, மதி அறியே, விதி அறியே, வாழ்க்கை விலங்கறி இருந்தறியே, திருவருளின் சென்றறியே, அறந்தான் செய்தறியே, மனமடங்கும் பிறசினில் ஓர் இடத்தே இருந்தறியே, அறிந்தோரை ஏற்றிடவும் அறிவே, எத்தைவிடான் மணிமன்றம் எய்த அறிவேன், விந்த திசை சொல் அறிவேன், எங்கன் நான் புகுவேன், யார் குறைப்பேன் என்ன செய்வேன். தவிர்த்து இந்த தவிர் வாழ்க்கையில் ஒவ்வொரு
ஏன்னா இதுக்குள்ள இருக்கிற சில தனிச்சுகளை யாருக்கு என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. கணவன் மனைவியாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவம் இருக்கு. யூ ஆர் யூனிக். நீங்க தான் அந்த மாதிரி வேற யாரும் இருக்க முடியாது. அப்போ உங்க வழியை நாம தான் தெரியும். நீங்க தான் கண்டுச்சு அது பரிசோதனை தான் நம்ம பண்ணணும் சேவை பண்ணணும் பண்ணணும். ஏதோ ஒரு நிச்சயம் கொடுக்கிறது வழிக்கு அவன் சாதனா கஷ்டம் சேவைதான். இந்த அற்புதமான சிதம்பரம் ராமலிங் செய்தி எடுத்துக்கிட்டு அந்த தவிப்பை விடவே கூடாது. அதாவது தவிப்பு இருந்தாக்கா அந்த விடை கிடைக்கும். ஆமா எல்லாம் இருக்குது. நான் சாதனை பண்றேன், சர்ச்சை பண்றேன். இந்த இடத்துல எந்த ஒரு நாள் உங்களுக்கு இருக்கும் இடம் நான் பார்த்து விடவேண்டாம். அந்த விரைவையும் தோற்றவர்கள் அது வரைக்கும் பயணம் தொடர்ந்து நமக்கு ஆனந்த தத்துவம் அந்த சுற்றிலும் எல்லாம் யோசிக்கும் வேளையில் பகிர்ந்தேற என்பதும் தெரிந்து பாட்ட தரக்கூடிய வீடாமல் மனதற்ற பரிந்துரைகள் இடமெங்கும் ஒரு நீக்கமரம் என்ற மாதிரி எல்லாமே அந்த ஆனந்த தத்துவம் தீர்க்கமாக ரமண பகவான் வந்து மாலை வேலையில பாறைகள் எல்லாருக்கும் ராட்சி சின்ன பாறையெல்லாம் பகவான் ஏன் இந்த ஒரு பாறை தானே மட்டும் பழனி சுவாமி கேட்டேன், சுவாமி நீங்க பாறை தானே ஏன் உட்கார்ந்து இருக்கீங்க? ஆனா இந்த கேள்வி ஒரு எப்படி கேட்கணும் போகுது இல்ல எத்தனைக்கோ பாறை இருக்கு கடைசி இந்த பாறை சாதாரண பட்டம் சிஸ்டர் பாறை ரூபத்தில் இருக்கிறேன். அவர் என்னோட உடனாடு தெரியும். இப்பொழுது நான் அவருக்கு இருக்கு. அவர் ஆசிரியர் அறிவியலும் அதனால பாறை மூலம் அதனால சனாதன தர்மம் மிக உயர்த்த மிக கிடையாது. நம்ம யாரு பாதங்களே இடிச்சோம்ங்க, இது புஸ்தகத்து மேல கால் வச்சுக்கோங்க, இது பணத்து மேல கால் வச்சு ஒரு இதாவது புத்திக்கிட்டாங்க. நம்ம உடனே என்ன செய்யணும், இந்த சொற்றை கண்ட வச்சு ஏந்துங்க அதன் சொல்லும் நிறைவு எல்லாத்தையுமே நம்ம மதிக்க தெரிவிக்கணும். ஒரு கதவை இடிச்சுட்டா கூட அந்த கதவை தொட்டு கண் ஒரு படியை நம்ம மிதிச்சுட்டோம்னா கூட அந்த படியை தொட்டு ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றுமே நமக்கு உதவி தருது. ஒவ்வொருத்துக்கு நம்ம ஏதோ ஒன்று கத்துக்கணும். இப்போ பொதுவா நம்ம வாழ்க்கையில நம்ம வீட்டுல வாசப்படி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன் வாசப்படிக்கு மஞ்சளும் வந்து குங்குமம் தான் வச்சு நீங்க பூஜை பண்றோம்? அது ஒரு ஜடம் தானே, அது எதுக்கு பூஜை பண்ணணும்? ஏன் ஆயுத பூஜை புத்தகத்துக்கு எல்லாம் மரியாதை பண்ண? ஏன் நம்ம ஸ்கூட்டி காருக்கு எல்லாம் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையை அது மேன்மைப்படுத்துது. கார் வந்து நம்ம நன்மை பார்க்க சாப்பிடு அதுக்கு உதவி கிடைச்சு நன்றி உணர்வு புஸ்தகம். இந்த புத்தகத்தை படிக்கிறதால வந்து அறிவு வளருது. அது சனத்து அறிவு ஞானம். அது போல நம்ம எங்கெங்கயோ சுத்திட்டு வர்றோம். நம்ம கண்ணை மூடி நிம்மதியா தூங்குறதுக்கு வாசப்படி நல்லா இருக்கணும். இந்த கதவை மூடி தாழ்பால் போட்டா நம்ம நிம்மதியா தூக்கம். அந்த கதவை மட்டும் மூடாம இருக்காங்க தூக்க முடியுமா? அதனால நம்முடைய வாழ்க்கை இயலுக்கு அது ரொம்ப முக்கியத்துவம். அதை விட இன்னும் சக்தி லெவல்ல பண்ணணும். That is your line of success. Your house is full of your vibration. அன்னைக்கு ஒரு சொல்லிட்டு சார், எங்க மாமனார் வீட்டுக்கு போனோம்னு ஒரே கொட்டாவியா வந்துட்டு இருக்கு. நானு ஏன் கொட்டாவி வருதுன்னு தெரியல சார்.
நானும் பார்க்கணும் ஒவ்வொரு முறையும் அந்த வீட்டுக்கு உட்கார்ந்தாங்க நான் கொட்டாய் விட்டுட்டே இருக்கு எனக்கு தகனமைக்கு கஷ்டமா இருக்கு. இந்த மாவனார் எப்படிப்பட்டவரையா சொல்லு கஞ்சல் பிச்சுனாரு எட்டுக்கு எல்லாம் காக்கா ஓட்டாதவர் என்கிட்ட என்ன இருக்கு யோசிச்சாப்பா எப்படி கொடுக்கலாம்னு யோசிப்பார். இதுக்கெல்லாம் நெகட்டிவ் உங்களுக்கு ஒத்து வராத இடம். எப்ப நீங்க ஒத்து வராத இடத்துக்கு சென்றோ அப்ப கொட்டாவி நிறைய பார்த்து இது அது காட்டுக்காக இது ஒத்து வராத இடத்தில் உங்கள் உடல் மனம் உணர்வுகள் ஒத்துழைக்காத இடத்துல நீங்க இருந்தீங்க யுவர் பிரெயின் நீட்ஸ் மோர் டாலரன்ஸ். அது தன்னுடைய சக்திக்கு அதிகமா செலவு பண்ண வேண்டியது. எப்படி உங்களுக்கு பூச்சி வைத்து யுவர் பிராணகேட் பிரெயின் காம்பன்சேட் கொட்டாவியாவது அதற்கு வெளியே வாங்க வாடா எங்கேயோ நிம்மதியா இருக்கு. ஆக இது இண்டிகேஷன் ஒத்து வராத எடுத்து சீக்கிரம் வரும். என்ன எப்பாரு ஆம்பளை கேட்கறாங்க போனமா வந்தோமா இல்ல பிடிச்சி கொட்டாவியா வச்சுதான் இருக்கு. ஏன் சார் இதுதாங்க ஒண்ணு ஃப்ரீயா போயிட்டு வந்தோம் பாத்ரூம் போயிட்டு ஒரு உப்பு போட்டு கல்லுப்பு போட்டு அதுல குளிச்சுடு. அது போல நம்முடைய வாழ்க்கையில் நாம தாங்க வழியை கணிப்போம். ஆக நாம விடைவிடாமல் இறைவா வாழ்க்கை வருது அருகே நென்போது துன்புவர நெல்வாங்கை வெறி அந்த ஒரு நிலையில வல்லமா பார்த்து இதுதான் தவிப்பான் தீர்க்க காலை கைவின் நிச்சயமா எந்தோ ஒரு நாள் நாமத்தான் கடவுள் என்ற நிலைதான் அவன் தேடி போக வேண்டும். நம்ம போய் இருக்கு நிச்சயம் தருமை கடவுள் ஒவ்வொரு கடவுள் சாமி நமக்கு நீருக்கு அழகா சத்திய லவ் ஹெல்ப் எவர் தமிழ் விஷயம் நீங்க புரியும் கொஞ்சம் வார்த்தை படி நினைச்சது உங்க வாசல் தேடி வரும். உங்கள் தேவைகளுக்கு எதுவுமே குறை வர எல்லாரையும் ஆசிரியர் சொல்லியிருப்பாங்க. எல்லோரும் இருக்க வெளிச்சொல்லிகள் நீங்க சந்தோஷமா இருக்கு ஆனந்த அடையும் தானே வேணும். அப்பேற்பட்ட ஒரு சத்குருவின் நிழல்ல நாம இருக்கு அவருடைய அணைப்புல நாம வாய்ப்பு. Life is love, life is joy, life is enthusiasm. ஹாப்பியா இருங்க ஆனந்தமா இருங்க வாழ்க்கை அனுபவம் ஆனந்தம் ஆசை. Thank you for the opportunity. சந்தோஷமா. Thank you.